வணக்கம். வெல்கம் டு கலிஃபோர்னியா இணையம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, இங்க தமிழ் கம்யூனிட்டில இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பண்ற பாட்லக் ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். பாட்லக்னா மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன கான்செப்ட்னா, பாட்லக் வர எல்லாருமே ஆளுக்கு ஒரு டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுறது தான். ஸோ என்னோட சைட்ல இருந்து நான் பிரியாணி பண்ணுறேன். ஸோ என்ன பிரியாணி பண்ணுறேன், எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு, எங்களோட பாட்லக் எப்படி போகுதுங்கிறதையும் நீங்க பாருங்க. நான் இன்னைக்கு பண்றது சிக்கன் ஃப்ரை பிரியாணி தாங்க. ஃபர்ஸ்ட் சிக்கன் ஃப்ரை பண்றதுக்கு சிக்கனை மேரினேட் பண்ணிக்கணும். பேசிக் மசாலாஸ் தான். மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்க சிக்கன் 65 மசாலா யூஸ் பண்ணுவீங்கன்னா அதை போட்டுக்கோங்க. அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா லெமன் புழிஞ்சு ஊத்திட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கணும். லாஸ்டா கொஞ்சமா கார்ன்ஃப்ளவர் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மினிமம் 15 to 30 மினிட்ஸ் அப்படியே சைட்ல வச்சிருங்க. அந்த கேப்ல பிரியாணிக்கு தேவையான பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய குவான்டிட்டி பண்றதுனால நிறைய கப்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. 30 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா சிக்கனை ஒவ்வொரு பேட்சா போட்டு ஃப்ரை பண்ணி முடிச்சிருங்க. சிக்கனை ரொம்ப நேரம்லாம் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் சும்மா ஃப்ரை பண்ணி எடுத்தா போதும். சிக்கன் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம கிரேவி பண்ணணும் பிரியாணிக்கு. அதுக்கு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு கொஞ்சமா சோம்பு, 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறமா வெங்காயம், அதுக்கு தேவையான அளவு உப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அப்புறம் தக்காளியை அரைச்சி ஊற்றிக்கோங்க. நல்ல பழுத்த தக்காளினா அப்படியே போட்டுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் காயம் இருந்துச்சுன்னா மிக்சியில் லைட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கை நிறைய புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கணும். கிரேவிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கணும். அதே மாதிரி தான் சில்லி பவுடர், ஜீரா பவுடர், மல்லித்தூள், கரம் மசாலா, உப்பு எல்லாம் போட்டு நல்லா டைம் கொடுத்து வதக்கணும். அப்புறமா கொஞ்சமா தயிரும் சேர்த்து இன்னும் நல்லா வதங்க விடணும். கிரேவி ரெடி ஆயிட்டு இருக்கிற டைம்ல நம்ம ரைஸும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சதும் எல்லா ஸ்பைசஸும் போட்டு கொஞ்சமா இஞ்சி பூண்டு விழுது, கைப்பிடி அளவு கொத்தமல்லி அண்ட் புதினா இலை, அப்புறம் லாஸ்டா தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அப்புறமா நம்ம ஊற வச்ச ரைஸை அதுல போட்டு வேக வைக்கணும்.
ரெடியான கிரேவில நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபைனலா ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் புழிஞ்சு ஊத்திக்கணும். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட்டு நம்ம லேயர் பண்ணிட வேண்டியதுதான். இப்ப ரைஸும் ரெடி, கிரேவியும் ரெடி. ஸோ நம்ம எல்லாத்தையுமே மொத்தமா போட்டு தம் வச்சோம்னா பிரியாணியும் ரெடி. நம்ம ரைஸ முழுசாவே வேக வச்சிடக்கூடாது. ஒரு 50% மட்டும் ரைஸ் வெந்தா போதும். எதுக்குன்னா மறுபடியும் நம்ம தம் போடும்போது இன்னும் ரொம்ப குழஞ்சிடும். அதனால ஒரு 50% குக் ஆனதுக்கு அப்புறமா அந்த ரைஸ் தனியா, சிக்கன் தனியா நம்ம போட்டு லேயர் பண்ணிரலாம். ஸோ பேஸ்க்கு நம்ம லைட்டா ரைஸ் போட்டுட்டு, அது மேல நம்ம சிக்கன் கிரேவிய நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, அதுக்கும் மேல ஃப்ரைடு ஆனியன்ஸ போட்டுக்கணும். இது வீட்லயே பண்ணது தான். நீங்களும் ஒரு ஆனியன நல்லா ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அத மேல போட்டுட்டு, அதுக்கும் மேல கொத்தமல்லி, புதினா இல போட்டுக்கணும். அதே மாதிரியே ரைஸ், சிக்கன், ஃப்ரைட் ஆனியன்ஸ், கொத்தமல்லி, புதினான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா லேயர் பண்ணிட்டு, நம்ம ஆல்ரெடி ரைஸ் வேக வச்ச தண்ணி இருக்கும்ல, அதுல ஒரு 1/2 கப் தண்ணிய நம்ம அது மேல ஊத்திரணும். ஏன்னா ரொம்ப ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக. அண்ட் ஃபைனலா 2 ஸ்பூன் நெய்யும் ஊத்திக்கணும். அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம மூடி வச்சுட்டு, சிம்ல வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சா போதும். ஏன்னா ஆல்ரெடி ரைஸ் ஒரு 50% குக் ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப குக் பண்ண வேண்டாம். அதனால 10 to 15 மினிட்ஸே போதும். அவ்வளோதாங்க. நம்ம பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இத எடுத்துட்டு பாட்ல கிளம்பலாம். இங்க பாட்லக் மோஸ்ட்லி எல்லாருமே கேதர் ஆகுற மாதிரி ஒரு பப்ளிக் பார்க்ல தான் நடக்கும். இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கிற பார்க்குமே நம்ம வீட்ல இருந்து 5 மினிட்ஸ் டிரைவ் தாங்க. நாங்க போற டைம்க்கு கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மொத்தமா 18 ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்ன்னு சேர்த்து கிட்டத்தட்ட 60 பேர் கிட்ட இருந்தோம். ஸோ ஆளுக்கு ஒரு டிஷ்ன்னு ஸ்டார்ட்டர், கிரேவி, பிரியாணி, ரைஸ், ரசம், சாம்பார், வத்த குழம்பு, பொரியல், சப்பாத்தி, டெசர்ட்ன்னு வெஜ் தனியா, நான்வெஜ் தனியான்னு பண்ணிட்டு வந்திருந்தாங்க. பாட்லக்னா எப்பவுமே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குங்க. ஏன்னா வழக்கமா நம்ம சாப்பாடையே சாப்பிட்டு நமக்கு போர் அடிச்சிருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட சமையலையுமே நம்ம டேஸ்ட் பண்ணுவோம். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டா நல்லாவே இருக்கும். சூப்பரான லஞ்சுக்கு அப்புறமா கேம்ஸும் கண்டக்ட் பண்ணாங்க. கிட்ஸுக்கு சாக் ரேஸ் அண்ட் கயிறு இழுக்கிறதும், பெரியவங்களுக்கு கனெக்ஷன் கேம்.
கனெக்ஷன் கேம்க்கு கேர்ள்ஸ் ஒரு டீமாக பாய்ஸ் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி விளையாடணும். எங்களுக்கு வந்த கொஷனில் ரொம்பவே ஈஸியான 2 பிக்சரை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த கேம் பிடிக்கும்னா ட்ரை பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோஇன்சிடென்ட்டாக நாங்கள் பாட்லக் பண்ண அன்னைக்கு தான் மதர்ஸ் டே கூட. ஸோ இந்த பாட்லக்கை அரேஞ்ச் பண்ணவங்க மதர்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு கேக்கும் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது கூடவே ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க. குட்டியா, கியூட்டா ஒரு பாக்கெட் மிரர் தாங்க ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அவ்வளோதாங்க. வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் கேம்ஸ்னு இந்த பாட்லக் ரொம்பவே சூப்பராக போச்சு. நாங்களும் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து நிறைய கதை பேசி அரட்டை அடித்து ரொம்பவே ரிலாக்ஸிங்கான சண்டேவாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய், டாட்டா. இணைந்தமைக்கு நன்றி. மீண்டும் இணைவோம்.